students. இன்னைக்கு சிம்மாஸ் கிளாஸஸ்ல 11th standard chapter 3 trigonometryல exercise 3.4ல problem number 25 என்னன்னு பார்க்கலாமா? If theta plus phi is equal to alpha and tan theta equal to k tan phi, then prove that sin of theta minus pi equal to k minus 1 divided by k plus 1 into sin alpha. So இதான் நம்ம காட்டும். இப்போ இந்த ரிசல்ட் எப்படி காட்டுறதுன்னு பாப்போமா? இப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? given expressions நான் எழுதியிருக்கேன். tan theta equal to k tan phi இது கொடுத்திருக்கு. ஸோ ரிசல்டன்ட்ல எல்லாம் சைன்ல காட்டணுன்றதுனால நான் tan theta எல்லாம் சைன் காஸ்ல மாத்திக்கிறேன். இப்போ tan theta எப்படி எழுதிக்கலாம்? sin theta by cos theta equal to k into sin pi by cos pi. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். என்ன வரும்? sin theta cos pi is equal to k divided by இந்த இது இங்க கொண்டு வந்துறேன். sin pi cos theta equal to k. With the k for any real number we know that அது கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கீழே நான் என்ன கொண்டு வந்துக்கிறேன்? k by 1 எழுதிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு. tan theta equal to k tan pi யோட வேல்யூவை நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். sin theta cos pi divided by sin pi cos theta equal to k by 1. நமக்கு என்ன தெரியும்னா இங்க ரிசல்டன்ட்ல பாருங்க k minus 1 by k plus 1 ரிசல்டன்ட்ல கேட்டிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா காம்பினண்டோ டிவிடெண்டோ ரூலை இங்க அப்ளை பண்ணலாம். காம்பினண்டோ டிவிடெண்டோ ரூல் என்ன சொல்லுதுன்னா if a by b equal to c by d அப்படின்னா then a minus b by a plus d equal to c minus d by c plus d ன்னு எழுதிக்கலாம். இத மேல பிளஸ் கூட மாறி வரலாம். a plus d by a minus b equal to c plus d by c minus d. According to the questions, எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். இதுக்கு பேர் என்னன்னா காம்பினண்டோ அண்ட் டிவிடெண்டோ ரூல். அப்படி எழுதணும்னா என்ன எடுத்துக்கலாம்? இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. a minus b. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எழுதலாம்? sin theta cos pi minus sin pi cos theta divided by இங்க கீழே என்ன வரும்? sin theta cos pi plus sin pi cos theta equal to k minus 1 divided by k plus 1. இது எந்த மாதிரி இருக்கு பாருங்க. sin a cos b minus cos a sin b. அப்ப என்ன எழுதிக்கலாம்? மேல sin of a minus b ன்னு எழுதிக்கலாம். அப்ப எப்படி எழுதிப்பீங்க? நியூமரேட்டரை sin of theta minus pi ன்னு எழுதிக்கலாம். கீழே அதே மாதிரி பாருங்க டினாமினேட்டர்ல sin a cos b plus cos a sin b. sin of a plus b sin of theta plus pi ன்னு எழுதிக்கலாம். equal to k minus 1 into divided by k plus 1. இப்போ எனக்கு sin of theta minus pi வேணும். That is equal to k minus 1 by k plus 1 into sin of theta plus pi. theta plus pi என்னன்னு கொடுத்திருக்காங்க? அவங்க ஒரு ஆல்பான்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? So this expression k minus 1 by k plus 1 into sin alpha மாறிடும். So இதான் நம்ம ரிசல்டண்டா காட்டணும். ஓகே, அடுத்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் அடுத்த வீடியோஸை பாருங்க. தேங்க்ஸ்.